Good morning, dear student. Today we are going to discuss about constructor and destructor. Chapter number 10, Python classes and objects. இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லெசன்ல இருந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து constructor and destructor. First topic, constructor in Python. ஸோ constructor அப்படி எடுத்துட்டோம்னா it is a special function of a class. It is a class. It is also one of the class method. Class ஓட function தான், but it can be executed automatically when an object is created. எப்போ நம்ம கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோமோ அப்போவே இந்த constructor அப்படின்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது init அப்படின்ற ஃபங்க்ஷன், அதாவது init அப்படின்ற நேம் இருக்கிற ஃபங்க்ஷன் தான் கன்ஸ்ட்ரக்டராக இங்கே ஆக்ட் ஆகுது. அது வந்து அது init ஃபங்க்ஷன், தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் begin and end with double underscore. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் begin and end with double underscore. என்னவா இருக்கும்னா நேம் init அப்படின்ற நேம் இருக்கும், ஃபங்க்ஷனோட நேம் என்ன இருக்கும், init அப்படின்ற கீவேர்டில் இருக்கும். அடுத்தது இது வந்து வித் ஆர்குமெண்ட்டாகவும் இருக்கலாம், வித்தவுட் ஆர்குமெண்ட்டாகவும் இருக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி எய்தர் வித் ஆர் வித்தவுட் ஆர்குமெண்ட். பாயிண்ட் நம்பர் 4, திஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் இனிஷியலைஸ் கிளாஸ் வேரியபிள்ஸ். கிளாஸ் வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம் பாருங்க பாயிண்ட்ஸில். Constructor is a special function that is automatically executed when an object of a class is created. ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. In Python there is a special function called init which act as a constructor. init அப்படின்ற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான் நமக்கு கன்ஸ்ட்ரக்டராக இங்கே எக்ஸிக்யூட் ஆகும், தட் இஸ் ஆக்ட் ஆகும் பைத்தான் பொறுத்த வரைக்கும். C++ல கிளாஸோட நேமும் ஃபங்க்ஷனோட நேமும் சேமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் நேமும் தான் கன்ஸ்ட்ரக்டர் சொன்னோம். அதாவது கன்ஸ்ட்ரக்டரோட நேம் என்னவா இருக்கணும்னா, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷனோட நேம் என்னவா இருக்கும்னா கிளாஸோட நேமாக இருக்கும். இங்கே init அப்படின்ற இந்த நேம் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட நேம். It must begin and end with double underscore. This function will act as an ordinary function, but only difference is it is executed automatically when the object is created. The constructor function can be defined with or without argument. Constructor function can be defined with or without argument. This method is used to initialize the class variables. So இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்? மெத்தட்னா ஃபங்க்ஷன். எதுக்கு யூஸ் பண்றோம்? கிளாஸ் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றதுக்கு. syntax to define a constructor. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்றோம் கிளாஸுக்குள்ளனா, நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதுக்கான கீவேர்ட் def. ஸோ அந்த def அப்படின்ற கீவேர்ட் கொடுக்குறோம். double underscore init double underscore open and close parenthesis. Inside the parenthesis self and arguments. Arguments are optional. இப்போ ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல். செல்ஃப் அப்படின்றது கிளாஸுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல மொதல் ஆர்குமெண்டா செல்ஃப் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் மெத்தட் அப்படின்ற டாபிக்ல பார்த்தோம். ஸோ அந்த ரூல் கன்ஸ்ட்ரக்டருக்கும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ கன்ஸ்ட்ரக்டரும் ஒரு கிளாஸோட ஃபங்க்ஷன் தான், தட் இஸ் கிளாஸோட மெத்தட் தான். ஸோ அதனால செல்ஃப் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா கன்ஸ்ட்ரக்டருக்கு இருக்கணும். ஸோ நீங்க நேம் கவனிச்சு பாருங்க, init ஃபங்க்ஷனோட நேம் வந்து init. அப்போ init ஆக்ட் ஆஸ் அன் கன்ஸ்ட்ரக்டர் வித் ஆர் வித்தவுட் ஆர்குமெண்ட். இங்கே வித் ஆர்குமெண்ட் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். கிளாஸோட நேம் சாம்பிள். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்து init. என்ன ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணுதுன்னா நம் அப்படின்ற அந்த நம் அப்படின்ற வேரியபிள் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ இப்போ பாருங்க s ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 10. ஸோ லாஸ்ட் லைன் பாருங்க, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்டோட நேம் வந்து s. ஸோ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது இது கன்ஸ்ட்ரக்டர் வந்து வித் ஆர்குமெண்ட், அதனால வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஒரு வேல்யூ, என்ன வேல்யூ? 10. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நம்மள 10ன்ற வேல்யூ அசைன் ஆகும், நம்மள 10ன்ற வேல்யூ அசைன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள், அதை நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணோம். அடுத்து பாருங்க, அடுத்த அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கவனிச்சு பாருங்க, செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் டு நம். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் அப்படின்ற அந்த கீவோட கொடுத்துருக்கோம். ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டோட வேரியபிள். ஸோ இந்த நம் அப்படின்றது எத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஷேர் பண்ணிக்கும்.
இப்போ எஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அடுத்து S1 S2 S3 எத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணாலும் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற வேரியபிள் வந்து ஷேர் ஆகும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே. அதனால எந்த ஆப்ஜெக்டில் கிரியேட் பண்ணதுனால இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்ணுறோமோ அதை தட் இஸ் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிற நமக்கு வேல்யூவை 10 அசைன் பண்ணுறோம். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ் டாட் நம்னு புரிஞ்சுக்கலாம். எஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட், அப்போ அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நம்ன்ற வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணுறோம். அடுத்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல த வேல்யூ இஸ் நம், அப்போ நம்ம அசைன் பண்ண வேல்யூ 10 நம்ல நமக்கு டிஸ்பிளே ஆகிற ரிசல்ட் என்ன இருக்குன்னா த வேல்யூ இஸ் 10. ஸோ இப்போ 2 லைன் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் த வேல்யூஸ் 10. ஸோ இந்த இடத்துல எப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்னா நம்ம எஸ் ஈக்குவல் டு சாம்பிள் ஆஃப் 10 அப்படின்ற அந்த லைனை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கம்பைலர் தட் இஸ் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். மேனுவலா எக்ஸ்பிளிசிட்டா வந்து நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணக்கூடாது, கால் பண்ணவும் தேவையில்லை. The class sample as only a constructor, ஒரே ஒரு சிங்கிள் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர் வித் ஒன் ஆர்குமெண்ட் நேம்டு as num. அப்போ num அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டோட சாம்பிள்ன்ற கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. when the constructor gets executed, the first print statement prints the constructor of class sample அப்படின்ற அந்த லைனை பிரிண்ட் பண்ணோம். then the passing value to the constructor is assigned to the self.num. அப்போ நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம் 10, அந்த வேல்யூ எங்கே பாஸ் ஆகுது, எங்கே வந்து அசைன் ஆகுது self.num அப்படின்ற வேரியபிள் அசைன் ஆகுது. அண்ட் ஃபைனலி பிரிண்ட்ஸ் த வேல்யூ பாஸ்ட் அலாங் வித் த கிவன் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம பாஸ் பண்ண வேல்யூவோட சேர்த்து ஸ்ட்ரிங்கை சேர்த்து அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த அபவ் ப்ரோக்ராமோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள் த வேல்யூ இஸ் 10. ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோன்னா ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எத்தனை ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் S1 S2 S3 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. கிளாஸோட நேம் சாம்பிள், கிளாஸோட வேரியபிள் வந்து நம். ஸோ நம் அப்படின்ற வேரியபிள் வந்து S1 S2 S3 அப்படின்ற 3 ஆப்ஜெக்ட்டுமே ஷேர் பண்ணும். இப்போ இங்கே கிளாஸை டிஃபைன் பண்ணும் போது கிளாஸோட வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூ 0 கொடுத்துட்டோம். கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து சொல்லிட்டு யூனிட். ஸோ இது வித் ஆர்குமெண்ட் எப்படி சொல்றோம்னா வேர் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துருக்கும், அதனால இது வித் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் S1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது வேர் அப்படின்ற வேரியபிளில் 10 அப்படின்ற நம்ம 15 அப்படின்ற நம்ம பாஸ் பண்ண வேல்யூ போயிட்டு அசைன் ஆகும். சாம்பிள் டாட் நம் இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, சாம்பிள் டாட் நம் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1. ஏன்னா எத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோன்ற கவுண்டை நம்ம கால்குலேட் பண்ணணும், அதுக்காக நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் சாம்பிள் கொடுத்துருக்கேன், செல்ஃப்னு கொடுக்கல. சாம்பிள் ஏன் கொடுத்துருக்கோன்னா நம்ம கிளாஸோட வேரியபிளை ஒரு கிளாஸோட மெத்தடில் ஆக்சஸ் பண்ணதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம். அப்போ கிளாஸோட நேம் என்ன இருக்குது சாம்பிள், கிளாஸ் வேரியபிள் நேம் என்ன நம், அதான் கொடுத்துருக்கோம். சாம்பிள் டாட் நம் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1, அதுதான் ஷார்ட்டாக சாம்பிள் டாட் நம் பிளஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். அடுத்த லைனில் பாருங்கள் நம்ம பாஸ் பண்ண வேல்யூவை, அதாவது S1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் மூலமாக பாஸ் பண்ண வேல்யூவை வேரியபிள் அசைன் பண்ணுறோம், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். செல்ஃப் டாட் வேர் ஈக்குவல் டு வேர். அப்போ என்ன ஆகும் S1 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டில் வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து 15. நான் பிரிண்ட் பண்ணுறேன், த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15 அவுட்புட் கிடைக்கும். த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் என்னவாகும், ஏற்கனவே 0 இருந்தது, இப்போ 1 அப்படின்ற வேல்யூ நம்மள அசைன் ஆகிறதுனால சாம்பிள் டாட் நம் பிரிண்ட் பண்ணும் போது எனக்கு 1 அவுட்புட் கிடைக்கும். அப்போ S1 அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால நமக்கு ரிசல்ட்டு 2 லைன்ஸ். ஒன்று த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 15, த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் அதுக்கு வந்து 1. அடுத்தது S2 அப்படின்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், திரும்ப அந்த கன்ஸ்ட்ரக்டர் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். வென் எக்ஸிக்யூட்டிங் கன்ஸ்ட்ரக்டர் த வேல்யூ 35 will be assigned to the variable where. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, சாம்பிள் டாட் நம் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1. ஸோ இப்போ S2மே நம் அப்படின்ற அந்த வேரியபிளை ஷேர் பண்ணது, ஏதோ கிளாஸோட வேரியபிளை ஷேர் பண்ணது. எக்ஸிஸ்டிங் வேல்யூ என்ன வந்ததுன்னா 1, நம்மோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 1. ஸோ அதனோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2. ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நம்மள 2ன்ற வேல்யூ இருக்கும், நம்ம பாஸ் பண்ண வேல்யூ 35 அப்படின்ற வேல்யூ வந்து வேரியபிளில் இருக்கும். ஸோ ரெண்டுமே பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 35, த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கும்.
அடுத்தது S3 அப்படின்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் வித் த வேல்யூ ஆஃப் 45. அப்போ என்ன ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆகும் எக்ஸிக்யூஷன் ஆகும். எக்ஸிக்யூஷன் ஆகும்போது நம்மள ஏற்கனவே இருந்த வேல்யூ 2 இப்போ 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 3. ஸோ 3 அப்படின்ற வேல்யூ வந்து நம்மள அசைன் ஆகும். நம்ம பாஸ் பண்ண வேல்யூ வந்து வேர் அப்படின்ற வேரியபிளில் அசைன் ஆகும். பிரிண்ட் பண்ணும்போது த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 45, the count of object created அப்படி ஈக்குவல் டு 3 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இந்த S1, S2, S3 இந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்குமே so in this program we used num as a class variable. இப்போ class sample ஓட வேரியபிளா num இருக்கு. அதோட இனிஷியல் வேல்யூ 0. இங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் S1, S2, S3 இது மூணுமே num அப்படின்ற வேரியபிளை ஷேர் பண்ணுறோம். தட் இஸ் த வேரியபிள் num is shared by 3 class objects. That is 3 objects of the class sample like S1, S2, S3. இப்போ இந்த மூணுமே ஷேர் பண்ணுறதுனால 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் அது ஷேர் ஆகிறதுனால ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம பண்ண இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து இன்னொரு ஆப்ஜெக்டில் அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங்காக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு அதாவது அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. எதனாலும் பார்த்தோன்னா இந்த S1, S2, S3 இந்த 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஷேர் பண்ணுறதுனால தட் இஸ் ஷேர் ஆகிறதுனால ஷேரிங் இருக்கிறதுனால அதனோட வேல்யூஸ் வந்து அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம கீழே பார்க்குற மாதிரியான அவுட்புட் கிடைக்குது. இனிஷியலாக நம்மளோட வேல்யூ 0 கொடுத்துருந்தோம். S1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். S1 அப்படின்ற ஆப்ஜெக்டில் 15 வேல்யூ பாஸ் பண்ணி அனுப்புகிறோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும் போது அதில் நம்மோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். பட் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணது S1 அப்படின்ற ஆப்ஜெக்ட் மூலமாக. பட் S2 அப்படின்ற ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணும்போது திரும்ப அகெயின் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த நம்மோட வேல்யூ அதாவது S1ல இன்க்ரிமெண்ட் பண்ண நம்மோட வேல்யூ S2ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிகாஸ் the num is shared by all the objects which is created for the class sample. sample அப்படின்ற கிளாஸுக்காக கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் நம் அப்படின்ற அந்த வேரியபிளை ஷேர் பண்ணுறதுனால தட் இஸ் ஷேர் ஆகிறதுனால நமக்கு அதனுடைய ரிஃப்ளெக்ட் ஏற்கனவே பண்ண சேஞ்சஸோட ரிஃப்ளெக்ட் வந்து மற்ற ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால நமக்கு வர அவுட்புட் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்த ரிசல்ட்டு த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ கவுண்ட் நம்ம அங்கே கொடுத்தோம். அது ஏதாவது நம்மோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அதனால த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் ஈக்குவல் டு 1. ஸோ செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பாருங்கள் த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 35. த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் 2. த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 3. சாரி ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 45. இது தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் 3. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், என்ன வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து இந்த லாஸ்ட் ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் கிடைக்கும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் S1, S2, S3. கிளாஸோட வேரியபிள் நம், இனிஷியல் வேல்யூ 0. நான் ஒரு ஆப்ஜெக்டில் நம்மோட வேல்யூவை நான் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ணேன்னா அது மற்ற ஆப்ஜெக்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. காரணம் நம் அப்படின்ற வேல்யூ வந்து நம் அப்படின்ற வேரியபிள் வந்து அந்த கிளாஸோட 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஷேர் ஆகிறதுனால. ஸோ அடுத்ததாக டிஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரக்டர் இஸ் ஆப்போசிட் டு தி கன்ஸ்ட்ரக்டர். டெல் அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் வந்து இங்கே டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆகுது. டிஸ்ட்ரக்டர் பார்த்தோன்னா எப்போ எக்ஸிக்யூட் ஆகுனா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக தான் எக்ஸிக்யூட் ஆகும். வென் ஆப்ஜெக்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப்பை விட்டு வெளியே போகும்போது இது டிஸ்ட்ரக்டர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டிஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், இட் இஸ் ஸ்பெஷல் மெத்தட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஆட்டோமேட்டிக்கலி வென் அன் ஆப்ஜெக்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். ஸோ இதுவும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் தான். இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கோப்பை விட்டு வெளியாகுதோ, that is exit from the scope. It is just opposite to the constructor in Python. Del, that is _del method is used as destructor. அப்போ அங்கே init அப்படின்ற மெத்தட் கன்ஸ்ட்ரக்டரை பார்த்தோம். இங்கே del அப்படின்ற மெத்தட் வந்து டிஸ்ட்ரக்டர் ஆக்ட் ஆகுது. சின்டாக்ஸ் பாருங்க, def del def _del within a parenthesis self. ஸோ இதில் நோ பேராமீட்டர்ஸ், தட் இஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ். இப்போ டெல்லுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்ததாக ஸ்டேட்மெண்ட் பிளாக். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே நான் வந்து டிஸ்ட்ரக்டரோட சேர்த்து கொடுத்துருக்கோம். கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்குது, டிஸ்ட்ரக்டரும் இருக்குது. ஸோ இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது, அதாவது S1, S2, S3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது
இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு 6 லைன்ஸ் நம்ம அவுட்புட்டில் வரும்னு சொல்லிட்டு முன்னாடி ப்ரோக்ராமில் பார்த்தோம். ஸோ அதே டிஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்னா அதாவது ஆப்ஜெக்டோட ஸ்கோப் எக்ஸிட் ஆகும்போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு டிஸ்ட்ரக்டரில் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்ட் வித் வேல்யூ 3 இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். அதே போல் ஆப்ஜெக்ட் வேல்யூ 2 இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். அது போலவே ஆப்ஜெக்ட் வேல்யூ 1 இஸ் எக்ஸிட் ஃப்ரம் த ஸ்கோப். அப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம். இங்கே ஏன் எப்படி 3 2 1 வருதுன்னா வேரியபிள் நம்மள இருக்க வேல்யூவை லாஸ்ட்டாக இருந்த வேல்யூ வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். தட் இஸ் டிக்ரிமெண்ட் பை ஒன். ஸோ அகைன் ஐ ரிப்பீட், கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும் when an object is created. Destructor is also a special member function which is executed automatically when an object exits from the scope. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் init அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டராக இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கே del அப்படின்ற ஃபங்க்ஷன் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டராக எக்ஸிக்யூட் பண்ண முடியுற ஃபங்க்ஷனோட நேம் வந்து இங்கே init, அங்கே del. அடுத்தது கன்ஸ்ட்ரக்டருக்கு வித் ஆர்குமெண்ட் ஆர் வித்தவுட் ஆர்குமெண்ட் இருக்கலாம், பட் டிஸ்ட்ரக்டருக்கு நோ ஆர்குமெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். ஸோ டிஸ்ட்ரக்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஆப்ஜெக்டோட ஸ்கோப் எக்ஸிட் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகும். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்.